பசுமை டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடுமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய உரல்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம ஐயா சுபாஷ் கிருஷ்ணசாமி அவர்களை பார்க்க வந்திருக்கோங்க. இங்கே வந்து சித்திரச்சோலை அப்படிங்கிற பேரில் ஒரு சிறப்பாக ஒரு குறுங்காடு அப்படின்னு சொல்லலாம், இல்லை உணவு காடுன்னு சொல்லலாம். இப்படி என்ன ஒரு கண்ணோட்டத்தில் அவர் வச்சுருக்காரு அப்படிங்கிறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்கள் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஆரம்பத்தில் ஒரு விவசாயியாக தான் இருந்தேன். அந்த விவசாயிகளுக்கே உண்டான பிரச்சனையினால் நிறைய கடன் மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருந்த ஒரு 8-9 ஏக்கர் நிலத்தை எல்லாமே விற்றுட்டு ஊரை விட்டு வெளியேறி ஒரு 10 வருஷம் உடுமலைப்பேட்டையில் இருந்துட்டு அங்கே கஷ்டப்பட்டு போராடி சம்பாதிச்சு இந்த ஒரு 3 ஏக்கர் தோட்டத்தை உருவாக்கி இது ஒரு கனவாக இருந்தது. இந்த பாரதியார் சொல்லுவார், காணி நிலம் வேணுங்கிற பாட்டு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு கனவான ஒரு இது தோட்டத்தை சோலை உருவாக்கி அதில் வாழணுன்ட்டு அந்த ஒரு இதை நோக்கி நகர்ந்து அப்போ இந்த 3 ஏக்கர் வாங்கி வெறும் பொட்டல் காடாக மாறுறதை இப்படி ஒரு சோலையாக மாற்றி அதில் வாழ்ந்துட்டுருக்குறோம். பொருளாதார ரீதி எவ்வளவு இதில் தேடணுங்கிறது முக்கியமல்ல, ஆனால் ரொம்ப அழகாக அமைதியாக வாழ்ந்துட்டுருக்குறோங்கிறது முக்கியம். இதில் நாங்கள் என்னென்ன விரும்புகிறோமோ அது எல்லாமே செய்வோம். இன்னதான் அப்படின்ட்டு இது இந்த மர தோட்டம் அல்லது இன்ன விவசாயம் அல்லது இன்னும் செடிகளுக்காக வேண்டி அப்படியெல்லாம் ஒன்று முடியும், எல்லாமே இருக்குது. இப்போ இன்றைக்கி நீங்கள் 2 அழகான செடி கொடுத்தாங்கன்னா அது ஒரு பக்கம் வச்சு நான் உருவாக்கிடுவேன். நல்லா அழகாக அமைதியாக இருக்கிறது நோக்கம் அது நடந்திருக்கு. பண்ணை எப்படி சுற்றி பார்க்கலாங்க? ஓகே. இந்த பலாமரம் ஒரு 10 மரம் இருக்குது. சரி. இதுவும் அப்படி தான். அவனு இந்த பக்கம் போய் இன்னும் ரகம் வாங்கி இன்னும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் நர்சரியில் வாங்கினேன். அப்புறம் வெளியே நாற்று கொண்டு வரக்கிட்டுக்கும் வாங்கினேன். ஒரு 9 மரம் இருக்குது. அதில் 9மே காய்க்குது, எங்களுக்கு தேவையான பழங்கள் கொடுக்குது. மிச்சம் இருக்கிறத யாரால் வந்து கேட்டாங்கன்னா சும்மா கொடுத்துருவோம். ஆனால் விலைக்குன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கிட்ட தான் மட்டும் பணம் வாங்குவோம். ஒவ்வொன்றுமே அப்படி தான். இங்கே வந்து எதாவது விரும்பி கேட்டாங்கன்னா வீட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம். இப்போ வந்து எதாவது எனக்கு விலைக்கு வேணுங்க இவ்வளோ வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட மட்டும்தான் கொடுப்போம். அது மாதிரி பழம் மட்டுமல்ல, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான பழங்கள் எங்களுக்கு இதில் கிடச்சிருக்கு, சீசனுக்கு தகுந்த பிடிக்கு. சரி. இது பங்கனப்பள்ளி மாம்பழம். இது அதாவது பங்கனப்பள்ளி, அல்போன்சா, இமாம் பசந்து, சரி, சீரின்னு சொல்லுவாங்க அது. சரி. அப்புறம் கலாமணி, அப்புறம் அல்போன்சா, இன்னும் எல்லாம் இருக்குது. ஆனால் பங்கனப்பள்ளி அதிகம் இருக்கிறதில்ல. சரி. அந்த மாதிரி இல்லைங்களா. இப்போ இந்த வரிசையில் பூரா கொய்யா மரம், சப்போட்டா அந்த கடைசி வரைக்கும் வச்சுருக்கிறவங்க. சரிங்க. இப்போ முதல்ல இப்போ வச்சது. அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் காய்கூடி மரங்களும் இருக்குது. மரங்கள் பல மரங்கள் வச்சதுக்கப்புறம் தென்னை வச்சுருக்கீங்களா? ஆமாம். இப்போ இது கேப்பில் இது அதான் என்னுடைய ஐடியா என்னன்னு கேட்டால், இந்த தென்னை மேலே போயிடும், அப்புறம் மாமரம் கீழே வரும் அப்படிங்கிறத. இதனால் நாளைக்கு எந்த அளவுக்கு காய்க்கு வருமானம் வருங்கிறது கணக்கெல்லாம் இல்லை. இது ஒரு அடர்த்தியான சோலையாக இருக்கணும். ஃபஸ்ட்டில் நமக்கு எல்லா மரங்களும் உள்ள அருமையான இடம் இருக்கணும், நமக்கு பயன் கொடுக்கணும். அது எவ்வளோன்னு கமர்ஷியலாக கொடுக்குதுங்க நம்ம கணக்கே இல்லை. ஒரு தோட்டம் விவசாயம்னு எடுத்துட்டால அது நீட்டாக சுத்தமாக இருக்கணும், களை இல்லாமல் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அது இந்த பயிர், இந்த வெங்காயம், மக்காச்சோளம் அது இதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு தான் அது சரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பழமரங்கள் இருக்கும்போது இது இந்த களைகள் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதுங்கிறது சரி என்னை பொறுத்தளவுக்கு அது தப்பு. என்னங்க, களைகள்ங்கிறது இது நமக்கு தான் களைகளை ஒழிய இந்த மரங்களுக்கு அது எல்லாமே நண்பர்கள். அது சரி. நம்ம எப்படி சமூகத்தில் எல்லாமே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி அது இது மாதிரி எல்லாம் விரும்பும். சரி. நாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் இதைவே எடுத்து அதுக்கு எருவாக பயன்படுத்திடுறோம். மழை காலத்தில் கொள்ளில் வச்சோம்னா சரி நிறைய வந்தால் செடி பிடிங்க, அதுக்கு எருவா. சரி. அப்புறம் நீங்கள் மண் அணைச்சிருக்கிறது மேலே அணைச்சிருக்கிறீங்க இல்லையா? அது காரணம் என்னன்னு கேட்டால் போன வருஷம் ஒரு 50 மரம் காற்றுக்கு சாஞ்சிட்டுது. சரி. ஒரு இதெல்லாம் ஒடிஞ்சு வேரோடு சாஞ்சுது. அதை எடுத்து நிமித்தி சரி பாருங்க, அந்த கல்லோட தெரியும். அந்த கல்லை முட்டை, ஒரு கல் பெரிய கல்லை முட்டை கொடுத்து அந்த மரம் திரும்பியும் சாயாமல் மண் அணைச்சிருக்கிறோம். சரி. ஆனால் மறுபடியும் தளைஞ்சிருச்சுங்க. அதனால நம்ம இந்த ஒரு வருஷத்துக்கு இது எல்லாமே தளைஞ்ச மரங்க தான். சரி. இந்த காய் இருக்கிற மரம் மட்டும்தான் ஒடியாது. இந்த காய் இல்லாத மரம் முழுக்க போன வருஷம் சாஞ்சு திரும்பி எடுத்து நிமித்தின ஒரு மரங்க. அதனால் இந்த களைகள்ங்கிறது ஒரு சுமையெல்லாம் வேண்டாத ஒன்றும் இல்லை. களைகளுக்கு பொறுத்தவரை நான் விரும்பக்கூடிய களைகள் நிறைய வந்துட்டுதுன்னா, ஆஹா நம்ம மரங்களுக்கு நிறைய நிறைய எருவு கிடைச்சது, நிறைய அது உணவு கிடைக்குதுன்னு எங்களுக்கு ஒரு பிரியமாக இருக்கும். அந்த மண்ணை இந்த மண்ணுக்குள்ளே எது வச்சாலும் வரும்.
அது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தோதா நம்ம அதை சரிப்படுத்துறத நம்ம பண்ணுற வேலை. நம்ம இப்படி தான் அப்படின்ட்டு இயற்கை போட்டு நம்ம வளைச்சி நம்ம தொல்லை பண்ணோம்னு கேட்டால் அப்போ அதுதான் அது நமக்கு நிம்மதி இருக்காது, அதுவும் சரியாக வராது. ஐயா இந்த கம்பி வேலியில் பிரண்டை வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம். இதுக்கு இப்போ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது எப்படி திட்டமிட்டு வச்சுருக்கீங்களா? இது எப்படிங்க? ஆமாம், முதல்ல திட்டமிடாமல் வச்சது தான். சரிங்க. முதல்ல இது திட்டமிடலை, ஏன்னா வீட்டு செலவுக்காக இருக்குது. ஏன்னா பிரண்டை எங்கேயுமே சாதாரண வேலியில் கிடைக்கும், புதல் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே ஒழிய நம்ம தேடி போனால் கிடைக்காது, அப்படியே கிடைக்காது, அந்த அந்த இளம்பாக கிடைக்காது. எல்லாமே கட்டையாது. ஆமாம், பிரண்டை எங்கே வேணாலும் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஒழிய உண்மையாக அது அப்படி இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணால் உண்மையாலுமே எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அது ஏற்கனவே வீட்டு செலவுக்காக வச்சதை சரி நான் கட் பண்ணி கொஞ்சம் நீளமாக இந்த ஃபென்சிங் கொண்டு இருந்தது ஏற்கனவே, இதுக்காக போட்டதில்ல. சரிங்க. அப்புறம் அது வச்சுன்னு வளர்ந்து நல்லா வந்தது. அப்புறம் இப்போது எல்லாம் நிறைய கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ அப்படியே வளர கட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். அதுக்கும் அப்படியே ட்ரிப் போட்டு விட்டீங்க? ஆமாம், அதுக்கு வாய்க்காலும் இருக்குது. இதுக்கு வாய்க்காலுன்னா சரிங்க. நாங்கள் இதுதான் ரசாயன உரம் போடுறது இல்லை. சரிங்க. அப்போ என்ன பண்ணுறது, புண்ணாக்கு, சாணம், இது மாதிரி இதெல்லாம் போடுவோம். சரிங்க. வாய்க்கால் இருந்துன்னு கேட்டால் அதை கரைச்சி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்க. சரி. அதனால நம்ம ட்ரிப் போடலிங்க. இப்போ இது கல்லாமணிங்கிற மாங்காய், இது சரிங்க. கோமாங்காய்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கிளிமூக்கு மாங்காய். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு 5 கிலோ கட் பண்ணிட்டோம், இல்லைன்னா போகிறோம்னா அந்த இந்த மாதிரியே நிறைய இருந்தது. சரிங்க. இந்த வாரத்தில் கட் பண்ணதுனால குறைவாக தெரியலன்னா அப்படியே என்ன சின்ன சின்ன பச்சை பாம்புக நீண்டு நம்மளை பார்த்து வர்ற மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க, இது ஒரு நல்ல ஐடியாங்க. பார்க்குறவங்களும் நிறைய பேர் இந்த இது ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாரு அந்த பக்கம் இருக்கிறது அது மூங்கில் தான், நல்லா கெட்டியான மூங்கில். என்னோட விவசாயிகளுக்கு எது இந்த மூங்கில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்த குச்சி, அந்த மூங்கிலுக்கு எல்லாமே எந்த ஒரு வேலைக்கும் அது பயன்படக்கூடிய ஒன்று. அது ஒதுக்கிறதால கடைக்கு ஓடுறதுக்கிட்டு அதை ஒன்று வச்சு ரொம்ப அழகாக அது சரிங்க வந்துடுச்சுங்க. அந்த பக்கம் 2 சப்போட்டா மரங்கள் இருக்குது. அந்த லைனே கொய்யா சப்போட்டா நாற்றுக்கு வச்சுருக்குதுங்க. கிணறு 90 அடி ஆழம். மரப்பயிர்களாக இருக்கனால பூமி முழுக்க நம்ம பாய்க்கணுங்க அவசியம் இல்லை. அந்த மரங்களுக்கு மட்டும் பாய்க்கிறதுனால நமக்கு ஒரு தண்ணி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்குறீங்க? அப்படி ஏதாவது திட்டமிட்டு பண்ணுறீங்களா எப்படிங்க? இது குறைந்தபட்சம் வாரத்துக்கு 2 தடவை கொடுப்பேன். சரிங்க. வாரத்துக்கு 2 தடவை நான் கொடுக்குற தண்ணி இருக்கிறதுனால. சரிங்க. ஆனால் அப்படி ஒன்று தென்னை மரங்களுக்கு மட்டும் வாரத்துக்கு 2 தடவை கொடுத்தா போதும். சரிங்க. மாமரங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் கூட போதும். நான் தண்ணி இருக்கிறதுனால சரி இப்போ ஆயிட்டுமே அப்படிங்கிற மாதிரி நான், ஏன்னா நமக்கு தகுந்த அந்த களைகள் எல்லாம் எருவாகவும் போடுறதுனால சரிங்க. அது விற்கிறதுக்காக நான் தொடர்ந்து ஓகே ஈரப்பதம் இருக்குவேன் அப்படின்னு. நம்ம இந்த கிணத்துக்கிட்ட இந்த பக்கம் சரிங்க. இந்த கிணறு வெட்டுனதுல பிரம்மாண்டமான திட்டு விழுந்துருது மலையாட்ட. சரிங்க. இதனால் பெரிய திட்டு, அது முழுக்க அப்படியே நாம் கடத்தவும் முடியாது, அப்படியே யாரும் அள்ளிட்டும் போக முடியாது, கல் மண் எல்லாம் சேர்ந்து. அதுக்கு நான் மேக்ஸிமம் என்ன ஐடியா பண்ணணும்னு கேட்டால், சரிங்க. இங்கே இல்லாமல் கம்ப்ளீட்டாக இங்கே ஒரு 4-5 இடங்களில் சரிங்க. ஜேசிபி விட்டு சரியான குழி எடுத்து சரிங்க. அந்த குழியில் இருக்கிற மண்ணை பூரா உபயோகமான வேலைகளுக்கு எடுத்துக்கிட்டு இந்த ஜல்லி கல் வேண்டாத முழுக்க பூமிக்குள்ளே அமுத்திட்டான். சரிங்க. அமுத்தி மேலே இருக்கிற மண்ணை கொஞ்சம் மூடிட்டான். இதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டால் உள்ள தண்ணி நிற்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஆகிறது கீழே நிலத்தடி நீருக்காக இந்த மழைநீர் சேமிப்பு குட்டைங்கிறது இப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத கொட்டை இருக்குதுக்குள்ள. புரியுதுங்க. கிணத்து பக்கத்துலேயும் அதை பண்ணியிருக்கிறது. ஆமாம், கிணத்துக்கு வடவரம் இந்த பக்கம் இந்த 3 சைட்லையும் இருக்குன்னு வைங்களேன். ஓகே, நல்ல திட்டம். 3 சைடில் மழை பெய்யும் போது உள்ள தோண்டக்கூடிய செம்மண்ணு கிராவலும் நமக்கு உபயோகமாகுது. அப்புறம் இது வேண்டாதவர்கள் எல்லாமே அதுக்குள்ளே அமுத்திடுறான். அப்புறம் 2 வேலை நமக்கு ஆகுது, நமக்கு செலவும் கம்மி, அந்த வர கல்லுகளையுமே நம்ம காசு பண்ணிடுவோம். அப்போ இந்த மழைநீர் சேமிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு உபயோகம் ஆச்சு. இது என்ன வெரைட்டிங்க? இந்த மல்கோவாங்க. அதாவது அந்த கிளிமூக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த இது கலாமணி, அதுதான் இருக்கிறதுலையே கொஞ்சம் சுவை கம்மியான ரகம். சரி. பாக்கி எல்லாருமே ரொம்ப அருமையான, புளிப்பு கம்மியாக இருக்கும், அது இனிப்பு கம்மியாக, இதனுடைய டேஸ்ட் வராது. புரியுது. சரி, டேஸ்ட் குறைவாக இருக்கும். அது 2 மரம் தான் இருக்குது. அதை தவிர பாக்கி எல்லாம் ஒவ்வொன்றுமே நல்லா இருக்கு. இது இந்த 3 மரம் நீளம். சரி. இதுதான்
பட்டர் ஃப்ரூட் இது முட்டைப்பழங்குது. முட்டைப்பழம். ஆமாம் அது உள்ள தொழிற்சி இது. இப்போ மரம் போன வருஷம் காற்றுல ஒடிஞ்சு விழுந்து சரி நல்ல வேலை திரும்பியும் தலையுது. ஓகே. முட்டைப்பழம்னா இது எதுக்கு பயன்படுது? பெருசாக இருக்குங்க. உள்ள 2 கொட்டை 3 கொட்டை 1 கொட்டையெல்லாம் இருக்கும். அதை சுற்றி இருக்கிற பார்த்தா அந்த முட்டையினுடைய மஞ்சள் கருவு எப்படி இருக்கும், ஆமாங்க, அதே நேரத்தில் இருக்கும், இனிப்பாக இருக்கும். சரி. அதனால தான் முட்டைப்பழம் வச்சாங்க இருக்கு. இது நல்லா இருக்கு. ஆனால் மரம் காற்றுக்கு சாஞ்சு நல்லவாள் திரும்பி தலையுது. இது மின்ன இது அது சின்னி செடி. சரி. அது சின்னி, அதாவது அந்த சின்னி செடி இந்த சளி காய்ச்சல் இதுக்காக ரசம் வைக்கும்போது எப்படி மிளகு ரசம் பூண்டு ரசம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சின்னிங்கிறது அருமையான ஒரு மூலிகை. அதோட துணையாக இது மின்ன செடிம்பாங்க. இது பல விதமான வேலைகளுக்கும் பயன்படக்கூடிய இந்த சின்னி குச்சிகை. படலெல்லாம் அந்த ஆட்டு படல் கட்டுறது பட்டிகள் கட்ட வேலைக்கு எல்லாமே இந்த தலை அருமையான மூலிகை. சரி. இந்த பந்தல்ங்கிறது நம்ம என்ன கொடி வகை நம்ம வீட்டு செலவுக்காக வேண்டி ஏதோ ஒன்று நட்டி விட்டால் அது வர்றதுக்காக இந்த நிரந்தரமாக இந்த பந்தல். ஓகே. அவரை செடி, பீக்கஞ்செடி, புடலஞ்செடி இது மாதிரி கீழே நட்டுருக்காங்க பாருங்க. அதான் வீட்டு தேவைக்காக போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். சரி. அது மாதிரி நம்ம தோட்டம் இந்த வெண்டங்காய், கொத்தவரங்காய், இந்த பாகைச்செடி, புடஞ்செடி தன்னப்பள்ளியும் கூட முளைக்கு இங்கே விதை விழுந்து. சரி. இந்த கொய்யா மரம் 2 ஒரு அதிசயமான இது என்னென்னு கேட்டால், சரி, ஒரு சைடில் சிவப்பு கொய்யா, ஒரு சைடில் வெள்ளை கொய்யா. இது என்ன அதிசயம் தெரியல. ஒட்டு போட்டதில் ஏதாவது எப்படி தெரியல. இந்த மரத்துலேயே இப்படி வர்ற கிளைய ஒரு கலரு, சரி, அப்படி போகிற கிளை ஒரு கலரு, ரெண்டுமே அதே மாதிரி. வச்சது ஒரு கண்ணு தான் வச்சு ஒன்று எதுவும் 2 கண்ணு இருந்ததுங்களா? அது இல்லை ஒத்த கண்ணு தான். அதில் எப்படி அப்படிதான் வருது. 2 மரமே அப்படிதான். நான் போட்டவங்க போட்டிருக்கேன் நான். ஒரு 2 மரமே. சரி. இது முன்னால் சிவப்பாக இருக்கும், அது பின்னால் சிவப்பாக இருக்கும். அது ஆப்போசிட் சைடு வெள்ளை. பரவாயில்லையே. அது என்ன அதிசயம்னு எனக்கு அது என்ன காரணம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நாவல் மரமும் எனக்கு முன்னால் இருந்த ஒரு ஆசை. சரி. இன்னும் நான் ப்ராக்டிக்கலாக இப்படி பண்ணலை. அதுக்கான நேரம் வந்துட்டு இருந்தீங்களே. இப்படி அடர்த்தியான பழமரங்களை வச்சுட்டு சரி இதில் இந்த வலையை கொண்டு ஒரு ஊஞ்சல் மாதிரி நீளமாக கட்டி அதில் விட்டு தூங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. சரி. இப்போ இந்த மரம் சரியாக வந்துட்டு பார்த்தீங்களா? வந்துருச்சுங்க. இந்த ஊஞ்சல் மட்டும் தான் நீங்கள் கட்டலை. இந்த வலை ஊஞ்சல் கட்டணும்னா சரி இந்த 2 மரங்களுக்கு இடையில் கட்டி விட்டோம்னு அழகாக படுத்துக்கலாமல்ல. அழகாக படுத்துக்கிட்டு அப்படியே புக் படிக்கணும், சரிங்க, பாட்டு கேட்கணும். ரொம்ப சின்ன வயசு ஆசை. ஆனால் அது நிறைவேறலை. வசதி வந்ததோ இல்லையோ இந்த ஆசையை நமக்கு நிறைவேறிட்டுது. அங்கே இப்படியே போயிடலாம். சொல்லுங்க. இது காற்றுக்கு ஒடிஞ்சது. இதே நான் மறந்த ஒன்று. சரி. ஒம்போல் ஒன்று ஒடிஞ்சு, ஆனால் அது தலைஞ்சிட்டு. ஆனால் மற்ற எல்லாமே அந்த கொயன்னு வந்த எல்லாமே எடுத்துட்டு கட்ட தெரியுது வருது. ஆமாங்க. இது ஒன்று மட்டும் விட்டேன். அதிகமாக மாதான் வச்சுருக்கீங்க. இது எல்லாமே இனிமேல் தான் விற்பனை கொண்டு போக போகிறீங்களா? வீட்டுக்கு கொண்டு போகிறது இல்லைங்க. எல்லாம் நம்ம நண்பர்களாக இருக்கிறனால நம்ம ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸில் வச்சோம்னு சொன்னால் சரி ஆர்டர் பண்ணாங்கன்னா அனுப்பிச்சி வச்சுருவோம். இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம கம்ப்யூட்டர் ஷாப்பில் உடல்பேட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம். ஃபோன் பண்ணாங்கன்னா கொண்டு போய் கொடுத்தா இப்போ எடுத்துக்க. இதான் முள் சீத்தா. சரி. அப்புறம் பழங்களை கீழே முள் சீத்தா கிடைக்காத பொருள். இந்த புற்றுநோய்க்கே இது ரொம்ப அருமையான மருந்து. இந்த இலைகளுக்கு நிறைய பேர் தேவை இருக்குது. ஆமாம், இலைகளுக்கு கஷாயம் போட்டு சூப் போட்டு குடிப்பாங்க. சரி. இது இந்த கேன்சருக்கு ரொம்ப நல்லதுங்க. பாரு எத்தனை பழம் கீழே கிடக்குது வருங்க. ஆமாங்க. இது அவகோடன்னு சொல்கிறாங்க வருங்க. ஆமாங்க. இந்த மரம் அது என்ன மரம்னு தெரியாமல் இருந்து சரி அப்புறம் தான் அவகோடான்னு எனக்கு தெரிய வந்து பாருங்க. இப்போ தான் ஒரு காய் விட ஒரு பிஞ்சு தெரிஞ்சு விழுந்துட்டு தான் இது அவகோடான்னு சொல்கிறாங்க. இது கலர் பார்த்தா இது ரெட்டிஷாக இருக்குது. அது வந்து பச்சை கலரில் இருக்கும். அங்கே ஒரு பழம் இருக்குது வருங்க. ஆமாம், அது மேலே ஒன்று. ஆனால் இது வெண்ணெய் பழமானு தெரியல. அதுலேயே ஏதாவது வேறு வெரைட்டி என்னன்னு தெரியல. இல்லை, இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு யாராலும் உறுதி பண்ணால் தான் எனக்கு இதெல்லாம் இதை செந்து வராங்குது. சரி. மாலை இருக்கிற எல்லா வெரைட்டியும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க. எல்லாமே வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட் இல்லாமல் விரும்புந்து சாப்பிட்னேன். சரி. அப்புறம் வர்றவங்களுக்கு நான் வெறுங்கையோடு போகக்கூடாது. யார் வந்தாலும் இங்கே விரும்புந்து எடுத்துகிட்டு போகணும். சரி. அப்புறம் மிச்சம் இருக்கிறது விற்கிறதுக்கு கூட நான் பெரிய அளவு தேடி வந்தால் உண்டு, இல்லைன்னு கிடந்து போட்டு ரூபா போட்டு அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைங்க.
நம்ம ஐயா அறிமுகமானதே பார்த்தீங்க அப்படின்னா முகநூலில் ஐயாவை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது எதுலேருந்து ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பனை மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தார். தென்னைக்கு எப்படி நம்ம பைப் லைன் போட்டு தண்ணி வாய்க்கால் எடுத்து பாய்ச்சுவோமோ அதே மாதிரி வந்து பாய்ச்சறதா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு தான் யார் இவர் அப்படின்னு போய் பார்க்கும்போது நம்ம தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் பக்கம் தான் கிட்டத்தட்ட. ஆனால் அவர் அன்னைக்கு பார்த்துட்டு அன்னைக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா கேட்டிருந்தா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 மாதமே ஆயிடுச்சு அவர் வாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி தான் வந்து சந்திச்சிருக்கிறோம். அந்த பனைக்கு ஏன் அவர் அப்படி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தண்ணி பாய்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. பனையை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பாதுகாக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குங்க? அதாவது பனை மேலே நான் விரும்புனதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், சரி, நம்ம உணவுப் பொருளாக பயன்படக்கூடிய எந்த ஒரு தாவர வகையை விட பனை தான் மிக வறட்சி தாங்கக்கூடிய ஒரு பயிர். என்னுடைய ஒரு அனுமானப்படிக்கை அநேகமாக ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தா கூட சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பயனில்லாமல் இருக்கக்கூடிய தரிசுக அல்லது ஏரிக அல்லது ரோடுக அல்லது சும்மா கிடக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே இந்த பனையை வளர்ப்பதாக இருந்தால் இந்திய நாடு நம்ம மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் உணவு கொடுக்கும்னு என்னுடைய கணக்கு. அத்தனை பேருக்குமான உணவு அந்த பனையிலிருந்து மட்டும் கிடையாது. பனை மட்டும் சாப்பிட்றதுன்னு அர்த்தம் அல்ல. அதை நாம் எத்தனையோ பண்டங்களாக நம்ம மாற்றிக்க முடியும். ஆனால் பனைங்கிறது எந்த ஒரு பஞ்சத்திலையும் நம்ம மக்கள் காக்கக்கூடிய ஒன்றுங்கிற ஒன்று. எந்த விதமான அதுக்கு கொள்முதல் கிடையாது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணியும் தேவையில்லை. அது தானாக வரும், தானாக நமக்கு பயன் கொடுக்கும். அது நம்ம வெட்டாமல் இருந்தாலே போதும். வெட்டாமல் அழிக்காமல் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட அழிச்சிட்டோம். அது வெட்டி அழித்து நம்ம சூழலில் போய் எரிக்காமல் இருந்தால் போதும். இதில் தேசிய மரம் வேறு நம்ம. அதாவது எல்லாமே அழிஞ்சாலும் கூட அது கடைசியாக தான் அழிய பனைமரங்க. அதே சமயம் எல்லாத்தையும் விட அதிகமாக நமக்கு பயன் கொடுக்கும். நம்ம மக்களை எந்த பஞ்சத்திலிருந்து வேண்டாம்னு விட்டுங்கள பனை பழமாக சாப்பிட்லாம், நுங்க சாப்பிட்லாம், அதை உள்ள கிழங்கு சாப்பிட்லாம், பதனியாக சாப்பிட்லாம், கல்லை சாப்பிட்லான்ட்டு அதில் அத்தனையும் பயன்தான். ஆனால் அது மார்க்கெட்டில் அதை விட நமக்கு இப்போ நிறைய கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது, காசு கிடைக்குதுங்கிறதுக்காகவே நம்ம அதை அழிச்சுமோ ஒழிய அது வேற எந்த தப்பும் பண்ணலாம். அத்தனை மரங்கள் இருக்குங்க இதில் ஒரு மொத்தம் ஒரு 30 மரம் வருங்க. சரி, இந்த லாஸ்ட்டுக்கு ஒரு 3 மரம் மட்டும் அநேகமான ஒரு 2 வருஷத்துக்குள்ள எனக்கு காய்ப்பு கொண்டு. இது வச்சு எத்தனை வருஷம் ஆயிருக்குங்க? இது வச்சு ஒரு 10 வருஷம் ஆகுதுங்க. ஓகே. அதாவது ரொம்ப நல்ல முறையில் கொண்டு இப்போ நான் பார்க்குற மாதிரியே பார்த்தோம்னு சொன்னால் 12 வருஷத்தில் நுங்கே ஓட்டலாம். ஓகே. நீங்கள் இப்போ தண்ணி பாய்ச்சறதுனால இந்த 10 வருஷத்துலேயே காய்ப்புக்கு வர்ற அளவுக்கு அது வந்திருக்குது? இல்லை இன்னும் கூட மரம் மேலே போயிருக்கோம். சரிங்க. ரொம்ப நாள் அதை அதோட பெருசாக நினச்சிக்கல. ஓகே. ஆனால் நம்ம தோட்டத்தில் இருக்குது வச்சிருக்கு தானாக வந்துடும் அப்படிங்கிறதான். பெரியப்படுத்த வச்சா வச்சு விட்டுட்டீங்க. தண்ணியுமே அந்த அளவுக்கு இல்லை, தண்ணி வாய்க்கிற அளவுக்கு இல்லை. இப்போ தான் தண்ணி இந்த 1 வருஷமாக தான் நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. அப்போ பணம் இந்த இதுலேயும் நான் பனை வச்சிருக்கிறோம் வளர்த்துறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய தான ஒழிய அது தனியாக கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி தனியாக கவனம் செலுத்தணும்னு சொன்னால் 12 வருஷத்துல காப்புக்கு உறுதியாக வந்துடும். பனையை வைக்கிறதுக்கு தயங்குறது காரணமே பார்த்தீங்கன்னா அது காய்ப்புக்கு வர ரொம்ப வருஷமாக 12 வருஷத்துக்கு உத்தரவாதம் வந்துடுங்க. 12 வருஷமான மரங்கள் நிறைய பேர் தவிர்க்கிறதே பார்க்க முடியுது. தென்னை அப்படின்னா நம்ம வந்துடும். தண்ணி மாதிரி போட்டோம். இதுக்குமே நீங்க அந்த புண்ணாக்கு உரங்கள் எல்லாமே விடுறீங்களா? இல்லை, இது வரைக்கும் விடல. இதை பனைக்கு ரொம்ப அவ்வளோ வேண்டாங்கிற. ஏன்னா இயல்பாக வர்றது நாம நல்லா இருக்கிற சாப்பிட்டு நல்லா உழைச்சி பயிர மனுஷனை நான் கண்டதை கொடுத்து அவர் சொகுசான வாழ்க்கைக்கு பயன்படுத்த இது பண்ணிடுவேன். நீங்கள் இந்த தண்ணி விடுறேன்னு பதிவு போட்டிருந்தாலே நிறைய பேர் வந்து பனைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறீங்க, பனைக்கு தண்ணியெல்லாம் விடக்கூடாது, நீங்கள் அதோட இயல்பை மாத்துறீங்கன்னு நிறைய பேர். இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். அப்புறம் குளத்தேரியிலையுமே ஆத்தங்கரையிலையும் வாய்க்கால் மேட்டில் இருக்கிற பனை அவ்வளோ அழகாக வருதுன்னு ஏன் வருது? அந்த தண்ணீர் கீழே வருது. அது ஒன்று தப்புன்னு சொல்ல. அப்போ அதை நல்லா வராதல்ல. அப்போ கூடுதல் பயன் தரும், அதுவும் நல்லா வரும்னா அது கண்டிப்பாக வறட்சியும் கடும் வறட்சியும் தாங்குங்கிறதுக்காக வேண்டி நான் வசதி இருந்தாங்க கூட காய வைக்கணும்னு அவசியம் இல்லையே. அதான் விஷயம். ஆடுகளுக்காக இருந்தது. சரிங்க. இப்போ கோழிகள், அந்த இளங்கோழி குஞ்சுகளை இதில், அந்த மேயர் கோழிகளை இதில். அதாவது இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில முறைகளை வகுத்து செய்யும்போது சரி அது நம்ம நேரம் இருக்குல்லையோ விரும்புகிறோமா இல்லையோ அதுக்கு பின்னால் நம்ம ஓட வேண்டிய சிஸ்டத்துக்கு பின்னால் நம்ம ஓட வேண்டி வரும். இப்போ இப்படி 3 நேரம் நம்ம கால் இருந்து சாப்பிடணும், மத்தியானம் இருந்து சாப்பிடணும், பசிச்சே சாப்பிடணும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், நல்லது சாப்பிடணும், வேண்டாது வெட்டணுங்கிறது மேலே சுருக்கமாக இருக்கும் நம்ம உணவு முறை. அதே மாதிரி தான் நம்ம நான் பண்ணிட்டு இருக்க வேலையை ஒவ்வொன்றுமே அப்படித்தான் இருக்கணும். இப்போ கழிவுகள், தானியங்க இது எல்லாமே கோழிகள் உணவாயிரும்.
கெட்டுப்போன பழங்க இது எல்லாமே ஒன்றா பழத்தை திங்கி இல்லைன்னா அதுக்குள்ள அழுகி போச்சுன்னா அதுக்குள்ள பூச்சிகளை திங்கி அந்த மரத்துக்கு கொண்டாந்து இதில் போட்டுருவோம். இதுலேயே போயிடலாங்களா? இவ்வாறு புண்ணாக்கு மூட்டை பாரு கரைச்சி விட்றதுக்கா இது மூட்டைக்கு புண்ணாக்கு. சரிங்க. எல்லா மரங்களுக்குமே இதை விடுவீங்களா? எல்லா மரம் எல்லாமே டோட்டலாக. அதாவது இந்த புண்ணாக்கு வந்து எப்படிங்க, ஏதாவது ஒரு கால இடைவெளி வச்சுருக்கீங்களா? கணக்கு எதுவும் இருக்கா? இல்லை கடல் புண்ணாக்கு அதனால இல்லை நான் கேட்குறது மாதத்துக்கு இத்தனை தடவை அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் சொல்கிற மாதிரி எதையுமே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே சரிங்க நம்மளை சிக்க வச்சுக்கிறது இல்லை, கட்டி போட்டுக்கிறது இல்லை. அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் விட்டுறீங்க. ஆமாம். அதாவது கிட்டத்தட்ட புண்ணாக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை விடுவாங்க. அதான் நம்ம களையை நிறைய வெட்டி போடுற நேரத்தில் விட வேண்டியதில்லை. சரிங்க சார். அந்த கேப் கிடைக்கும். ஏதாவது இந்த உரப்பற்றாக்குறை இருக்கிற காலம் அப்படிங்கிற அது இடைவெளியில் இப்போ அதுக்கு தான் இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்களா 2 தான் வாட்டர் ஆப்பிளும். இது கணக்கு இல்லாத காய் பிடிக்குங்க. அப்படியே நிலத்து சொட்டை இல்லாமல் காய் கிடக்கும். சரிங்க. இது ஒரு தடவை காப்பு முடிஞ்சு 2வது ரவுண்டு அது மிச்சம் இருந்ததெல்லாம் பூவும் காயுமா எடுக்குது. இது ரெண்டுமே இனிப்பு ரகம். இனிப்பு ரகம் மீடியம் இனிப்புங்க. மேக்சிமம் புளிப்பு ரகம் தான் அதிகமாக இருக்கும். சரிங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இத்தனை வீணத்தான் போயிட்டு வரைகளெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த தடவை தான் ஒரு 10 கிலோ கடையில் ஒன்று விலை கொடுத்தேன். இந்த நல்ல சுவையாக இருக்கு. ஆமாங்க. நான் பேரிச்சம்பழத்தையும் மாம்பழத்தையும் சாப்பிட்டா கொஞ்சம் மீடியமாக தெரியும். தனியாக அதை சாப்பிட்டா அருமையாக இருக்கும். சரி. நீங்கள் ஒரு நாள் பதிவு போட்டிருந்தீங்க காலை உணவு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வாட்டர் ஆப்பிள் இன்னும் 2 பழங்களெல்லாம் வச்சு நீங்கள் பதிவு போட்டுருப்பாங்க. நல்லா அருமையாக இருக்குங்க காலை. இப்போ இது ஒரு அபூர்வமான மரம் பாருங்க. என்ன மரம்? இது சர்வ சுகந்தின்னு பேருங்க இருக்கு. சரிங்க சரி. சர்வ சுகந்தி. சர்வ சுகந்தின்னா இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தினுடைய மனம் இதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. உமாந்து பாருங்க சும்மா எடுத்து. ஆமாங்க. உமாந்து பாருங்க நல்லா நல்ல வாசனையாக இருக்கு. இது நீங்கள் சமையலில் தாளிக்கக்கூடிய சாதம் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னாட்டே பிரியாணியினுடைய இது வரும். கரம் மசாலா எதுமா அந்த கரம் மசாலாவுடைய சுவையெல்லாம் இதில் வரும். இது ஆல் ஸ்பைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்பைசிஸும் போடுறதுனுடைய ஒரு சுவை இது ஒரு இலை போட்டால் வந்துடும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்படியே பச்சையாகவே பயன்படுத்திக்கலாங்களா? அப்படியே பிடிக்கணும் போடுறோம். காய வைக்கிறதெல்லாம் கிடையாது. இது இந்த சீத்தா செடி நம்ம தோட்டத்தில் ஏகமாக வருங்க. சரிங்க. தன்னை போல முளைக்க வேண்டாதுன்னா வெட்டி எரிஞ்சிடுவான். வேணுங்கிற இடத்துல வெட்டுறதுங்க. இது பப்ளி மாசம்னு சொல்லுவாங்க. சரிங்க. இது சாத்துக்குடி ஆரஞ்சு இருக்குல்ல, ஆமாங்க, அந்த மாதிரி உள்ள பெரிய பெரிய சுளையாக இருக்கும். ஏன்னா சுவை கம்மியாக இருக்கும், இனிப்பாக இருக்காது, மீடியமாக இருக்கும். சரிங்க. இனிப்பு வாட்டர் ஆப்பிள் மாதிரி கூட இருக்காது, கொஞ்சம் சப்புன்னு இருக்குது, கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல மெடிக்கல் இது மருத்துவ குணம். சரிங்க. இது எப்படி சாப்பிட்றதுங்க? பழமாக சாப்பிட்றதா? இல்லை இல்லைங்க, ஜூஸ் ரெண்டா இப்படி குறுக்க கட் பண்ணி சரிங்க அந்த தோலை பிச்சுட்டோன்னு வைங்க, அரை சுளையாக வந்துடும். சரிங்க. இல்லை இல்லைங்க, அப்படி எடுத்து அந்த தோலை உரிச்சா போல அரிசி மாதிரி சுளையெல்லாம் வந்துடும். அதை அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சாப்பிட முடியாது. சரிங்க. பெரிய பெரிய இந்த கோதுமை மாதிரி இருக்குள்ள அந்த பல்பெல்லாம் அதை உரிச்சே சாப்பிட்றலாம். ஏன்னா மேலே பார்த்தா தெர்மோக்கோல் அட்டை மாதிரி இவ்வளவு கிணத்துல மேலே லேயர் இருக்கும். சரிங்க. அப்படியே ஆமாம், அதை பிச்சுட்டோம்னா உள்ள இவ்வளோ பெருசு பழமாக இருக்கும். அதை 10 சுளை இருக்கும். அதை பிரித்து லேசாக கத்தியில் இருந்து கட் பண்ணிட்டு பிரிச்சோன்னா அரிசியாக ஈஸியாக இருக்கும். இது இந்த பனை தான் காய்ப்புக்கு வர்ற மாதிரி இருக்குங்க. ஆமாம், இந்த 3 இதுதான் குயிக்காய். சரிங்க. இது வந்து முதல்ல இருந்த மரங்களா? இல்லை, இது என்ன கேட்டால் நான் பனங்கிழங்கு நான் சும்மா இருக்கு இல்லைங்கண்ணா, ஐயாத வேலையே இல்லைன்னு வைங்க. சரிங்க. அது இந்த பனங்காய்களை காஞ்ச பழங்களை பொறுக்கிட்டு வந்து சரிங்க விதை இதாக கிழங்கு நாமளே ஒன்று வரலாம். நீங்கள் ஒரு பாத்தி பிடிச்சி சரி அந்த காய்களை பதிச்சு அதில் கிழங்கு எடுத்து ஒரு வருஷம் பயன்படுத்தினோம். சரி. அந்த கிழங்குல தப்பிச்சு கிழங்குல தான் இப்படி ஒரு 4-5 வந்தது. இந்த 3 மட்டும் விட்டுட்டு 10 எடுத்துட்டான். இது 2 சைடு தென்னை மரங்கள்லாம் தண்ணி நல்லா பாயறதுனால இது ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு, ஆரோக்கியமாக வந்துட்டு இருந்தீங்களே. இது பாருங்க சப்போட்டா. சரி. அப்போ அது மாதுளை, அது அந்த பக்கம். சரி.
அது பக்கமே பப்பாளி நிறைய இருந்ததுங்க. சரி. இப்போ எல்லாம் போச்சுட்டு இப்போ திரும்ப நாற்று போட்டிருக்கப்ப இப்போ போட்ட நாற்றுக்கு இப்போ இது அங்கிட்ட ஒரு 5-6 நாற்று போட்டிருக்குறோம். பப்பாளி முதல்ல நிறைய இருந்தது. இது கோவைக்காய் பொரியலுக்கு காயும் பொரிச்சுக்கிறோம், தலையை கீரையாகவும் பயன்படுத்திக்கிறோம். சரிங்க. அது வேற பாருங்க, சோத்துக்கத்தலை. நான் சோத்துக்கத்தலையும் சாப்பிடுவேன். சீவி சரிங்க. தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஜெல்லு நல்லா சாப்பிட்லாங்க. ஓகே. நான் பச்சையாக சாப்பிடுவேன், அப்படியே முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிடுவேன், கஷ்டமாக சாப்பிடுவேன். சரிங்க, சூப்பர். அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு ஜெல்லு கலராக வரும்பலங்க, அதை மட்டும் நம்ம கழுவிட்டோம்னா அந்த கசப்பு போயிடும். ஆமாம், அதுவும் கூட கழுவாமல் சாப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. அந்த கசப்போடவே. ஆனால் அது பித்தம் ஏதோ சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் அதுக்குள்ளேயெல்லாம் போய்க்கிறது. மனுஷன் சாப்பிடக்கூடியது எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்பு ஏற்றுக்குது அப்படின்னு உடம்பு ஏற்றுக்கு. ஆனால் என்ன, இதெல்லாம் மருத்துவ குணம் இருக்கக்கூடிய பயிர்கள் நம்ம அவசியம் இல்லாமல் நிறைய சாப்பிடக்கூடாது. கழுவிட்டு ஜெல்ல சாப்பிடலாம், ஏன்னா நமக்கு அந்த கசப்பு இல்லை. எது நம்ம உடம்பு விரும்பலையோ அதை அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை வாமிட் எதுவும் வந்தது அப்படின்னா இல்லை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம உடம்பு ஏற்றுக்கும் பட்சத்தில் இப்படி போயிடலாமா? சரி. இது பூந்தோட்டம் மாதிரி அப்படியே வந்தாலும் சரி. பாருங்க, அதில் இது குண்டு மல்லி, கருவேப்பிலை, அங்கிட்டு வெத்தலை கொடி பார்த்தீங்களா, வெத்தலை போடணுன்னாலும் போடலாம். சரி. குண்டு மல்லி இது வந்து ஒரு குட்டி பூ. வெத்தலை எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது ஜாதி மல்லி. வெத்தலை போடுறீங்களா இன்னும்? போல அப்படியே ஒன்று வெத்தலை போடணும்னு அவசியம் இல்லை. சாப்பிட்டு ஒரு இலை பிடிங்கி சாப்பிட்டோம்னு கேட்டால் அது உடம்புக்கு ரொம்ப அருமையான மூலிகை அல்லவா. நான் வந்தால் இப்படி ஒன்று பிடிக்குது, துளசி. சரி. எல்லாம் துளசியும் கூட இருக்குங்க. அது அப்புறம் இது செம்பகம், ஒன்று வெள்ளை, ஒன்று சாண்டல், மஞ்சள் வருங்க. இது ரெண்டும் இது நிலையாவரைன்னு சொல்லுவாங்கம்மா. இதுவும் தானே போல் முளைக்கு. இதுதான் ஒரு அருமையான மூலிகை, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த நிலையாவரை செடிம்பாங்க. அது இது நான் வானகம் போகும்போது அந்த ஏரியாவில் இது இருக்குது. சரி. அப்போ விதை கொண்டாந்து போட்டேன். நிலையாவரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நில ஆவரை. இந்த மணத்தக்காளி எல்லாம் நம்ம தோட்டத்தில் களமாதிரை. இப்போ கொத்தவரஞ்செடி, அது பாகல் செடி, இது எலுமிச்சை செடி நல்லா இருந்த செடி. ஏன்னா வயசாச்சா என்னென்னு தெரியல, இப்போ இது என்னமோ மெதுவாக அது சாயல் முடிஞ்சதோ என்ன தெரியல. இது பார்த்தீங்களா, இது ஆரஞ்சுன்னு சொல்லி கொண்டாந்து வச்சது. சரி. ஆனால் இது கொழுமிச்சை மாதிரி தெரியும். ஆமாம், அதான் கொழுமிச்சை, நார்த்தங்காய் அப்படி இப்படின்னு பழஞ்சாலும் நாங்கள் கொண்டாந்து வச்சது ஆரஞ்சுன்ட்டு. சரி. ஆனால் ஜூஸ் போட்டால் இனிப்பு தூக்கலாக இருக்குது. அன்றைக்கி இப்போ பச்சையாக சாப்பிட முடியாது, புளிப்பாக இருக்கும். ஜூஸாக போட்டு சாப்பிட்லாம். சாப்பாடு தாளிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கொய்யா, இது ஒரு கொய்யா. இது முதல்ல இருந்து கொய்யாங்கிறது. பாரு கீழே கிடக்கிறது எவ்வளோ வசதி பாரு. அதாவது வாய்மடி தத்துவம்னு ஒன்று இருக்குதுங்க. சரி. இந்த நம்மாழ்வார் சொல்லுவார், இங்கே இயற்கை இதில் சொல்லுவாங்க வாய்மடி தத்துவம்ன்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம உணவு வீட்டில் தயார் பண்ணாமல் நம்ம நிலத்துக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே போனோம்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய இந்த பழங்கள் அது ரெண்டு அதை வந்து பிடிங்க நம்ம சாப்பிட்டு, அதே சாப்பாடுக்கு போல் மரத்தில் பிடிக்க நேரடியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் வாய்மடி தத்துவம். சரி. அதை எப்படி கன்று தன்னுடைய தாய் மடியிலிருந்து தானாக போய் பால் குடித்து வளருறதில்ல, அந்த மாதிரி இயற்கையின் மடியிலிருந்து நம்ம நேரடியாக நம்ம உணவு எடுத்துக்கிறோன்னு அதுக்கு பேருங்க. புரியுது. இது என்ன வெரைட்டிங்க பழம்? இது ஃபாரஸ்ட் நர்சரியில் வாங்கிட்டு வந்தது. சரிங்க. இது என்ன வெரைட்டிங்கிறது இல்லை, இப்போ எந்த மரத்துக்குமே வெரைட்டி என்னன்னு சரியாக சொல்ல முடியாது, மாமரம் தவிர. இது எத்தனை வருஷம் இருக்குங்க இந்த பழம் வச்சு? இது வச்சு சரியாக 14 வருஷம் ஆச்சுங்க. 14. ஏன்னா நம்ம பகுதியில் நிறைய பேருக்கு பலாமரம் வைக்கிறாங்க, ஆனால் வரமாட்டேங்குது. எல்லா பக்கங்களும் எல்லாம் இதே எப்படி இருக்கும்னா, சரி, பெருசாக எக்கச்சக்கமாக எல்லாமே இருந்தது. சரி. இப்போ நம்ம இந்த போன வருஷம் இந்த வருஷமும் இல்லை இந்த மாதிரி சுறுசுறுக்கால இருக்காது. அங்கே பார்த்தீங்களா அந்த பழம் நல்ல பெருசு, அந்த மாதிரியே இருந்தது. சரி. அது ஒரு தடவை இந்த குழியில் தீ பிடிச்சி, சரி, அந்த சூடுபட்டு மரம் கொஞ்சம் காஞ்சு தலைஞ்ச மாதிரி வந்தது. அதனுடைய பாதிப்பு என்னென்னு தெரியல. இது அதே மாதிரி அந்த ஒரு ஒரு மரத்தில் நிறைய காய்கறி இருக்காது. இதெல்லாம் வெங்காயம் நட்டு பார்த்தீங்க, இந்த வெங்காயம் கூட நட்டுருக்கோம் அந்த பக்கம். சரி. ஆனால் இந்த வெங்காயமெல்லாம் நடுறீங்களா? நிழல் நடுறீங்க, ஆனால் வருதுங்களா? இல்லை, நிழல் கொஞ்சம் வெயில் இருக்கணும். அந்த கேப்பில் கொஞ்சம் நிழல் இருந்தாலும் அந்த இடத்துல சுமாராக தான் இருக்குது. அந்த வெயில் இருக்கிற பக்கமும் நல்லா இருக்கு. இது என்ன வெரைட்டிங்க பழம்? இது அதே தான், ஃபாரஸ்ட் நர்சரியில் வாங்கிட்டு வந்தது. வெரைட்டி என்னன்னு சொல்ல முடியாது. ஏதோ அது ஒரு 2 பழம் ஒரே ஜாயிண்ட் ஒரு 8 பழம் மாதிரி வருது, அவ்வளோதான். இல்லைங்க, குழியாக இந்த ஒரு மாதிரி டிசைனாக இருக்குதுங்கிறாங்க. ஆமாம், அது அதனுடைய வளர்ச்சியினுடைய ஒரு குறைபாடு. அது
ஓஹோ ஓ, இது ரெண்டுக்கு நடுவில் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி வரி மாதிரி இருக்குது. அது ரெட்டைப்பழமாக எப்படி வாழைப்பழத்தை ரெட்டைப்பழங்கிறாங்கல்ல, ஒரே காம்பில் ரெண்டு வருது அந்த மாதிரி. ஆனால் ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு சுவை, இதுக்கு இணையான சுவை நான் சாப்பிட்டு செய்யலை. சரி. சுவை அவ்வளோ இந்த நல்லா பழம் பழம் சொல்கிறீங்க. எல்லாமே. இப்போ இதிலிருந்து அங்கே விட்டு பார்த்ததெல்லாம் சரி. அது அந்த மேகோடு ஒரு மரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோ இன்னும் ஒரு பழம் வெயிட்டெல்லாம் வந்திருக்கு. அதில் சரிங்க சரி. பழம் ஒரு 5-6 சோளம் போட்டால் 1 கிலோவே வரும். இவ்வளோ வருஷம் வந்திருக்குது. சரிங்க. அப்புறம் நார்மல் ஆகிடுது. அது ஏன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நோக்கமே என்னன்னு கேட்டால் இந்த உலகம் சரிங்க நமக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் சொந்தம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நமக்கு செயல்பாடு, விவசாயம் எல்லாமே எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும். அதனால் நமக்கு வருமானம் என்ன வருது இல்லைங்கிறது வேறு. உலகம் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு இது வச்சு நடந்தப்போ நம்மாரே உலகத்தில் எல்லாருமே வாழ்ந்தால் உலகம் ஒரு சொர்க்க பூமியாக இருக்குமா? அப்போ நம்ம நல்லா வாழ்கிறோம்னு அர்த்தம். ஐயா, நீங்கள் வந்து இங்கே நம்மாழ்வார் வந்து இங்கே ஒரு நாள் தங்கியிருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த அனுபவங்களை மட்டும் பகிர்ந்துக்குங்க. நம்மளால் ஒரு நாள் வந்து என்னுடைய விருந்தினராக இங்கே வந்து இருந்தார். அப்போ அவர் வந்து இங்கே இருந்தனுடைய விளைவு, ஏற்கனவே இயற்கையில் எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்தால் இங்கே வந்தேன். அப்புறம் அப்போ அவருடைய வருகைங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சு அவர் நான் வர சொல்லி அவர் வந்தது தான். அவருடைய வருகைங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அவர் படுத்துட்டு இருந்த கட்டிலும் கூட அவருடைய நினைவாக ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன். அவருடைய வந்தவருடைய ஒரு தாக்கம் பின்னால் மண்புழு வளர்க்கறதுக்கான ஒரு பெரிய தொட்டி கொண்டு இருக்குன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒன்று பண்ணால் அது என்ன இயற்கை மேல் இருக்கக்கூடிய பற்றும் இது வேளாண்மை முழுக்க முழுக்க இந்த வேதிப்பொருட்களிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்குமே அவருடைய வருகைங்கிறது மேலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்குது. ஒரு அற்புதமான ஒரு மனிதர்னு சொல்லணும். அது ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் சில குறைகள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். அதுக்காக அவங்களுடைய நல்ல ஒரு செயல்பாட்டை, அவருடைய நல்ல பங்களிப்பை நாம் நிராகரிக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது நம்மாழ்வார் ரொம்ப இயற்கை வேளாண்மைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கு. சரிங்க. அது எனக்கு ரொம்ப பயன்பட்டது. நம்ம இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இளைய தலைமுறை சொல்ல வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கணும். இயற்கையிலேருந்து விலகி போகக்கூடாது. இந்த ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் அல்லது மற்ற உயிரினங்கள் வாழ தகுந்த ஒரு நிலப்பரப்பு உலகத்தில் குறைஞ்சிட்டே வருது. வாழ தகுதி இல்லாத பரப்பு அதிகமாகிட்டு வருது. இதை கணக்கில் எடுத்துட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் இயற்கையினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி பயனற்ற மண்களை எல்லாம் கூட வளமிக்க பகுதிகளாக மாற்றுறதுக்கு இந்த அறிவியலையும் இந்த இளைஞர்களுடைய அறிவையும் வருங்கால ஒரு எதிர்பார்ப்புகளையும் அந்த திசையை நோக்கி இவங்க பயன்படுத்தணும். வாழ்க்கையை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பகுதி, அதற்கு மேல் உலகத்தினுடைய ஒரு பொது நலன்க அப்படிங்கிறத இளைஞர்கள் மத்தியில் நிச்சயம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் எதிர்காலம் நல்லா இருக்குது. இல்லாட்டி எந்த இளைய தலைமுறைக்கு நம்மளாம் பெரியவங்களாம் பாடுபடுறோமோ அது பயனெல்லாம் போகும். அந்த திசையில் ஆரோக்கியமாக சிந்திக்கணும், அறிவியலாக சிந்திக்கணும், சரியாக சிந்திக்கணும், இயற்கைக்கு முரண்பட்டு போகக்கூடாது. அவ்வளோதான். விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு உண்டான பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இந்த வேதிப்பொருள் பயன்பாடு இருக்க வரைக்குமே சரி இயற்கை விவசாயங்கள் முழுமையாக வெற்றி வராது. ஏன்னு கேட்டால் வேதிப்பொருளால் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்கள் தான் மார்க்கெட்டில் போகுது. அப்போ ஆனால் வேதிப்பொருள் பயன்பாட்டை முழுக்க முழுக்க என்னையை கேட்டால் அதை உற்பத்தியிலே தடை பண்ணிடுறது கூட நல்லது. குறுகிய காலத்துக்கு உற்பத்தி குறைஞ்சாலும் இயற்கையை சார்ந்து வரக்கூடிய அதிக தண்ணீர் எடுத்துக்காமல் அதிக பாதுகாப்பு எடுத்துக்காமல் வளரக்கூடிய பயிர்களை நிறைய சாகுபடி பண்ணுறது மூலமாக அரசாங்கம் அதற்கு ஊக்கமும் கொடுக்கறதுனால அது எதிர்காலத்தில் குறுகிய ஆண்டுகளிலேயே நம்ம உணவு தேவையை பூர்த்தி பண்ணிடணும். வேதிப்பொருட்கள் எல்லாமே உணவு தேவையை பூர்த்தி பண்ண முடியுங்கிறத என்னுடைய ஒரு இது எல்லாமே. அந்த திசையை நோக்கி விவசாயம் நகரணும், விவசாயிகள் நகரணும். ஏன்னா விவசாயி ஒவ்வொருத்தரும் உற்பத்தி பண்ண தானே மார்க்கெட் பண்ணோன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குது, சரியாக வராது. விவசாயம் உற்பத்தி பண்ணுறதோட அவனுடைய வேலை சரி, அதை கொள்முதல் பண்ணி திரும்பி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் அரசு கையில் எடுத்துக்கொண்டு நியாயமான முறையில் கையில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ 4 மூட்டை விற்கிதுன்னு கேட்டால் நான் கொண்டு உழவர் சந்தையில் விற்றலாம், நேரடியாக விற்றலாம். 100 மூட்டை விற்றா என்ன பண்ண முடியும்?
இப்போ நீங்கள் ஒவ்வொரு விவசாயியும் வியாபாரி ஆகணும்னு சொல்லி இப்போது நிறைய நிகழ்ச்சிகள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் தவறுங்கிறீங்க. ஒவ்வொரு விவசாயியும் நிச்சயமாக வியாபாரி ஆகக்கூடாது, ஆக முடியாது. சரிங்க. அதை ஒவ்வொருவரும் தான் எந்த துறையை எடுத்துக்கிட்டோமோ, ஒரு விவசாயி விவசாயம் தான் பண்ண முடியும். இவன் அரிசி விற்கிறதுக்கு பதில் அரிசி மாவாட்டி இட்லி சுட்டி ரோஸ்ட் சுட்டி விற்கிற ஹோட்டல் வைக்கணுங்கிற இடத்துக்கு போகக்கூடாது. ஹோட்டல் செய்ய நடத்துகிறவன் அவனும் மக்களுக்காக சிறப்பாக செய்யணும். விவசாயம் பண்ணுறவன் சிறப்பாக செய்யணும். அந்த வாங்கி வைக்கிற வர்த்தகம் நியாயமாக நடக்கணும். இப்படி ஒரு ஏற்பாட்டுக்கு அரசாங்கம் திட்டமிட்டு தப்பு பண்ண கூடாதுங்கிற அட்வைஸ் அல்ல, தப்பு பண்ண முடியாதுங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே எல்லாரும் வந்துட்டோம்னு கேட்டால் விவசாயிக்கும் பிரச்சனை கிடையாது, வர்த்தகர்களுக்கும் பிரச்சனை கிடையாது, மற்ற அவை நம்பி இருக்கக்கூடிய தொழில்களுக்கும் பிரச்சனை கிடையாது. சிறப்பாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்கள் தோட்டத்தை சுற்றி காமிச்சதுக்குங்க, நீங்கள் கேட்ட உடனே சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ தகவல் பகிர்ந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லது. தேவைப்பட்டால் இன்னும் பல நேரங்கள் சந்திப்போம். கண்டிப்பாங்க. நன்றிங்கய்யா.